அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிவகாசியில் இருக்க சில பட்டாசு கடைகள் ஆன்லைன் மூலயமா மக்களை வந்து ஏமாத்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவகாசியை சேர்ந்த சில பட்டாசு கடைகள் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தங்களுடைய கடையை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதை நம்பி பல பேர் வந்து ஆன்லைனில் வந்து பட்டாசு வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பல பேர்த்துக்கு வந்து பட்டாசு வந்து டெலிவரியே ஆகலை. சில பேர்த்துக்கு வந்து பட்டாசு டெலிவரி ஆயிருக்கு. ஆனால் இப்போ 10,000 வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2,000 மதிப்புள்ள பட்டாசுகள் தான் வந்திருக்கு. இந்த மாதிரியான மோசடிகள்லாம் வந்து நடந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரபலமான சில யூடியூபர்ஸ்லாம் வந்து இந்த கடைகளுக்கெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இதை நம்பி வாங்கி ஏமாந்து போயிருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் சித்து, மணிமேகலை, ஆட்டோக்காரன் இவங்கெல்லாம் வந்து இந்த கடைகள்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம மக்கள் தான். யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்லயோ எது வந்தாலும் உடனே நம்புறது. ஒரு பொருளை வந்து ஒருத்தங்க விற்கிறாங்கன்னா இது உண்மையா பொய்யா, அப்படியே உண்மையா இருந்தாலும் அதோடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு போய் நாம தான் பார்க்கணும். நாம தான் அதை வந்து ஆராயணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுற நபர்கள் வந்து எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும், அவங்க ஒரு நம்பகத்தனமான ஆள் தான், அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுறாங்க. அவங்க எது சொன்னாலுமே வந்து நாம தான் உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். ஒரு கடையை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த கடையை வந்து நாம தான் போய் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி இது உண்மையா பொய்யா, இந்த கடைக்கு எவ்வளோ ரிவ்யூ இருக்குது, இந்த கடை உண்மையாலுமே இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்லாம் நாம தான் பார்க்கணும். இப்போ இவங்க சொல்கிற கடைகள்லாம் வந்து ரிவ்யூலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5, 3.8 ரொம்ப ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ரிவ்யூலேயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடையில் வந்து சரியில்லை, இந்த கடையில் நான் ஆர்டர் பண்ணி எனக்கும் வரல, பட்டாசு வந்து சரியில்லை, இந்த மாதிரிலாம் ரிவ்யூ போட்டிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம பார்த்துருந்தோம்னா இந்த தப்பு நடந்திருக்காது. நம்ம வந்து அந்த கடைகளில் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம போட்டிருக்கவே மாட்டோம். நம்ம நேரில் போய் வாங்கும்போதே நம்ம ஏமாந்துரும். ஏன்னா அவங்க காட்டுற பொருள் ஒன்றா இருக்கும், நம்ம வாங்குற பொருளில் வேற இருக்கும். பொருட்கள் வந்து குறைவாக இருக்கும். இல்லைன்னா அவங்க காட்டுறது ஒன்று, இங்கே இருக்கிற ஒரு பொருட்கள் வேறையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அது உண்மைன்னு இவங்க நம்பி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலாம் பட்டாசு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 தான் பொருட்கள் வந்திருக்கு. சில பேத்துக்கு அது கூட வரல. தீபாவளி 2 நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பல பேத்துக்கு வரவே இல்லை. அந்த ப்ரொமோட் பண்ண காணொலிகளுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்லாம் போடவும் தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யுனிக்கி கிராக்கர்ஸ்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனியோட ரிவ்யூ நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா 5க்கு 3.8 தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடையோடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க வாங்குறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. ஒரு கடை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு லிங்க் கொடுக்குறாங்க, அதை கூட அவங்க கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க, அது வேலை செய்யுதா இல்லையா. சரி, கடை தான் வந்து பேசி அவங்கள வந்து இது மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க, அந்த லிங்காச்சும் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா இல்லையா, அதை கூட பார்க்காம அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரபலமான யூடியூபர்ஸு ஒரு கடையை வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் ப்ரொமோட் பண்ணால் நம்மள மாதிரி சாதாரண மக்களை இப்போ ஏமாறாமல் என்ன செய்வாங்க. இதுக்கு மேலே மக்கள் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க நபர்கள் மேலே அபரிதமாக நம்பிக்கை வைக்காம அவங்க எது சொன்னாலும் உண்மையா பொய்யான்னு 1க்கு 10 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. இந்த மாதிரி யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் வாங்குங்க. அப்படி இல்லையா நீங்கள் அதிலே தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயே சில நேரத்தில் நம்ம வந்து ஏமாந்து போயிடும். அப்படி இருக்கிறப்ப யாருனே தெரியாத நபர்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது வந்து முட்டாள்தனம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நேரில் போய் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.